ஒரு அடியை போட்டு விட்ருக்கேன், பார்த்தா உங்களுக்கே தெரியும். எனிமையாக நினச்சிருப்பானுங்க, என்னடா பையன் ஹேக்கரா இல்லையான்னு ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். அவன் ஒன்றும் பெருசாக பண்ணேங்க. எனிமி அடித்தா பாடியில் போயிட்டு அதுக்கப்புறம் ஹெட்டில் விழுந்தா பரவாயில்ல, இல்லை ஹெட்டில் விழுந்து பாடியில் விழுந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் எனக்கு நடந்ததெல்லாம் அல்ட்ராவாக நடந்துச்சு. என்னான்னு தெரில, இந்த ரவுண்டு மட்டும் அந்தமாரி ஆச்சு. நம்மளும் மறைஞ்சிக்கலாம் போயிட்டு அடிக்கலான்ட்டு போனோம். எனிமையை பார்த்தாச்சு, சரி அடிக்கலான்னு பார்த்தா ஓட்டான் அவனுங்க. சரி கில்லு கிடைக்காதுன்ட்டு அவனும் ஏறிட்டேன் மேலே. அப்படி ஏறின பிறகு தான் பார்த்தா குடுகுடுன்னு ஓடி வந்து குதிச்சான், ஏடா மாப்பிள்ளன்ட்டு. சரி நம்மளும் குடிச்சு அழுத்தலாம் அழுத்தனா. இப்போ பாருங்க ஃபுல் ரெட்டில் போயிட்டு அப்படியே ஹெட்லேயே ட்ராக் ஆகி நாக் ஆகிட்டான். அந்த மேட்ச் என்னென்னா, நான் எப்போல்லாம் அந்தமாரி அடிக்கிறேனோ அப்போல்லாம் அவன் டீம்மேட் பக்கத்துலேயே இருந்துடுறான். அவன் முடிச்சு விட்டு போயிட்டேன். அடுத்த ரவுண்டு இது கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிடுறேன். இந்த ரவுண்டில் நான் அப்போ அதிகமாக எதுவுமே பண்ணல, அப்படியே பின்னாடி போயிட்டு அடிச்சிடலான்னு பார்த்தேன். இங்கே அடிச்சா அவனுக்கு டீமால் அடிச்சிட போகிறேன்னு நான் இங்கே இருந்தேன். பார்த்தா வந்தான், சரியா மக்கள்ன்ட்டு அவனை அப்படியே அழிச்சிட்டு அடிச்சு முடிச்சிட்டேன். ஒரு ரெண்டு தான் போச்சு, ஒரு கில் அடித்தேன். பார்த்தா டக்கு டக்குன்னு எனிமி டீமில் அப்படியே டவுன் ஆகி டக்கு டக்குன்னு செத்துட்டானுங்க. அப்படின்னு சொல்லணும், எனக்கு தான் ஆசை. நான் அடிச்சிருக்கேன், அப்படி அடிச்சிட்டேன். அழுத்தி கிட்டத்தட்ட ஓசிக்கு கணக்கு தான். இன்னொருத்த வந்தான் அனுப்பிச்சலான்ட்டு குளோவெல்லாம் உடச்சி அடிக்கலான்ட்டு குளோவில் உடச்சேன். அவன் கீழே குடிச்சிட்டான், நானும் கீழே குடிச்சு அடிக்கலான்னு நினச்சேன். என் ஃப்ரெண்டை நான் கஷ்டம் கீழே நான் ஆரம்பிச்சிட்டேன். தரமாக அழுத்தி முடிச்சிட்டாச்சு. சரி இந்த ரவுண்டை இனிமையை கதற விட்டுடணும். இது லாஸ்ட்டாக ஒரு கில் தான் அடிச்சிருக்கேன். இந்த கில் தான் அந்த பயங்கரமான கில். ஆஹா சரிங்க, அதான் தப்பு பண்ணிட்டேன். மறுபடியும் வைக்கிறேன். என்னாச்சு? போன என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அதனால மறுபடியும் வைக்கிறேன். லாஸ்ட்டுக்கு இந்த கிலோகாம நாங்கள் போயாவோ வச்சுட்டு வந்தது. இனிமேல் இந்த சைடில் 2 பேர் வந்தானுங்க. ஒருத்தனை அடிச்சு ஃபுல் ரெட்டு. நம்ம கைக்கு கன்று வராது, நம்மளுக்கு எந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கவே மாட்டேங்குது. கையில் கன்று வராமல் வேறு இதோ வந்துச்சு. அடுத்தது நாங்களும் ஜெயிச்சிட்டோம் ஃபைனலாக. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் கிடச்சிச்சு. இந்த கிரனேட் என்னான்னு தெரியுதா? நம்மளுக்கு இந்த இதில் இது கிடைக்கணுன்ட்டு ஆசை தான், ஆனால் அதை கொடுக்காம நம்மளுக்கு எதை தர கொடுத்தானுங்க பாருங்கள். பேக் கொடுத்துருக்கானுங்க, அப்புறமா ஒரு கிரனேட் கொடுத்தானுங்க. நல்லா புண்ணியம், நம்மளுக்கு எதுவுமே தரமாக பண்ணி கொடுத்தாங்க. ரெண்டு வரப்பில்